இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 27க்கான பட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 20 அதிரடியான மாற்றங்களை நம்ம நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்திருக்காங்க. தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை, பழைய நிலையே தொடரும் என அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வரி கட்டியிருந்தோமோ அதையே தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வருமான வரி சார்ந்த தரவுகளை மறைத்தால் 100% அபராதம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மறைச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு அபராதமாக 100% போட போகிறாங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அரிய வகை கனிமங்களை எடுக்க புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 3வது அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ 4வது பார்த்தோன்னா, சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட 7 நகரங்களை இணைக்க அதிவேக ரயில் பாதை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, பொதிகை மலை, அரக்கு பள்ளத்தாக்கு, இமாச்சல், உத்தரகாண்ட், ஜம்முவின் மலையேற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டமாக 5வது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 இடங்களில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர்ன்ற ஊர்லேருந்து நம்ம கலாச்சார மையம் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெண் கல்வியை ஊக்குவிக்க நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண் விடுதி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் போன்ற 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத கல்வி நிலையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி 8வது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, 5 பல்கலைக்கழக நகரங்கள் மட்டும் உருவாக்கப்படும், சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேசிய கல்வி நிறுவனம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி 9வது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அரிய வகை நோய்களுக்கான மருந்து, புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 மருந்துகள் மீதான சுங்கவரி முழுமையாக நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புற்றுநோய்க்காக வெளிநாட்டில் இருந்து மருந்து வாங்கிட்டு வரணும், அதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தால் அந்த வரி மொத்தமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 பார்த்தீங்கன்னா, பழவேற்காடு ஏரியில் பறவைகளை காண்பதற்கான பிரத்யேக காட்சி மையம் அமைக்கப்படும் அப்படின்றதா 11வது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரி தொடர்பான சிறு குற்றங்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரி சார்ந்த பெரிய குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டு காலம் குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச தண்டனையில் இருந்து 2 வருஷம் கம்மி பண்ணியிருக்காங்க. 14வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாகன விபத்து காப்பீட்டு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்ய இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களுக்கு வரிச்சலுகை உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தென்னை, முந்திரி, கோகோ உற்பத்தியை ஊக்குவிக்க பிரத்யேக திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தி, கோழி, மீன் வளர்ப்பனை அதிகரிக்கும் ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சந்தன மரச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் வகையில் சாகுபடியை ஊக்குவிக்கும் மத்திய அரசு இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 16வது நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு தலா ரூபாய் 1.4 லட்சம் கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேலும் ரூபாய் 17.2 லட்சம் கோடி கடன் வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு தொழிலாளர் வளர்ச்சி ஊக்குவிக்கும் மும்முனை திட்டம் சிறு குறு தொழிலாளர் வளர்ச்சிக்கு ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. பயோ ஃபார்மா சக்தி திட்டத்திற்கு ரூபாய் 1000 கோடி ஒதுக்கி இருக்காங்க, உயரிய மருத்துவத்துறைக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கடமைகளை கொண்ட பட்ஜெட், நிலையான பொருளாதார வளர்ச்சி, மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் இடையே நாடு முழுவதும் 7 வழித்தடங்களை, அதுவும் அதிவேக ரயில் வழித்தடங்களை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க.